ஒரு நடுத்தர வயசு இருக்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க ரேடியோல பாட்டு கேட்டு மெய் மறந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அவங்களோட மகன் நினைக்கிறேன் ஒரு காரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டு வாசல்ல அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இந்த அம்மாவோட உடம்பு மேலேயே ஏத்தி விளையாடிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவங்களுக்கு தூக்கமே தெரியுது. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க அந்த கார் ஓட்டிட்டு இருந்த இந்த சின்ன பையன் ஒரு டீனேஜ் வயசுல ஒரு பெரிய பையனா மாறிட்டான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் இப்ப தனியா ஒரு இடத்துல உட்காந்து இப்பயும் ஏதோ ஒண்ணு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு சைக்கிள் நினைக்கிறேன். பக்கத்துல பார்த்தா ஒரு லேடியோட போட்டோ இருக்கு. இவங்க அம்மா அவங்க இறந்துருப்பாங்க போல. அந்த சோகத்திலேயே அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அப்பங்காரன் அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் மாதிரி தெரியுது. ரெண்டாவது மனைவி கூட சந்தோஷமா அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவருக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னா இவரோட மகன் அதிகமா இப்போ இந்த அப்பங்காரன் கூட பேசுறது இல்ல. இதை பத்தி இவங்களோட செகண்ட் ஒய்ஃபும் கேக்குறாங்க. நானும் அவங்ககிட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன். இருந்தாலும் அவனோட அம்மா இருந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அவன் நினைக்கிறான். எப்பதான் அவன் என்ன புரிஞ்சுக்க போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வருத்தப்படாதீங்க, கூடி சீக்கிரமே எல்லாமே மாறிடும், அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளுக்கு அந்த ஒய்ஃபும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்குள்ள இந்த அப்பங்காரன் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மகன் எழுந்து இவங்களை பார்த்து பேசலாமேன்னு சொல்லி வரான். அவங்களும் இவனை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருப்பான் போல. அவன் கேட்கிற கேள்வி எல்லாமே நைட்டு 10 மணி டாக்டர் கேட்கக்கூடிய கேள்விகளை விடவும் மோசமா இருக்கு. இதை பாக்குற இவங்களுக்கே ஒரு கட்டத்துல இவனுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. இது எல்லாத்தையும் நீ உன்னோட அப்பங்கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அங்க ரேடியோல ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அரை போதையில இருக்கிற அப்பங்காரன் எழுந்து வெளியே வர இதை பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் அவர் பெருசா கண்டுக்கல. அவன் சடனா அந்த லேடிக்கே ஒரு முத்தத்தை கொடுக்க பார்க்க இந்த அப்பங்காரன் ஓடி போய் தடுக்கிறாரு. அந்த கோவத்துல இவரை கீழே தள்ளி விட அவரோட முகமெல்லாம் ரத்தமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. இதை பார்த்ததும் அவரோட மனைவி அடப்பாவி உன்னோட அப்பங்காரனே கொண்டுட்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி திட்ட இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் வேகமா எழுந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் ஹைவேல ஒரு விபச்சாரிய காருக்குள்ள இருந்து தூக்கி வெளியே வீசுறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. என்ன எப்படியாவது என்னோட வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுற முடியுமா, ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான். சரி பரவாயில்லன்னு சொல்லி இந்த விபச்சாரிய ஒரு கார்ல கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீ நைட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அநேகமா எங்களை மாதிரியான பொண்ணுங்களை தான் நீயும் தேடிக்கிட்டு இருப்ப அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதுவும் என்னோட அப்பனையே கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த காலம் என்ன தள்ளிடுச்சு, அதனால தான் இங்க இருந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்மையை சொல்ல இதெல்லாம் கேட்கிற அந்த லேடி பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றாங்க. நானும் தப்பான ஒரு தொழில் பண்ற ஒருத்தி, நீ பெத்த அப்பனையே கொலை பண்ண ஒரு கேடு கட்டவன், நம்ம 2 பேருக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்கு, நீ இதுக்கு மேல எங்கேயும் பயந்தெல்லாம் ஓட வேண்டியதில்லை, என்னோட வீட்டுக்கே வான்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறான். அப்போ ஹீரோ உள்ளுக்குள்ள போறத இந்த லேடியோட ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிச்சு போல தெரியுது. தூரத்துல இருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வந்த இந்த விபச்சாரி லேடியும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி வந்து ஹீரோவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வாழ்க்கையில இதுக்கு முன்னால் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துரு, இனிமேல் நாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவும் மனசு தேத்திக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனர் லேடி வீட்டுக்குள்ள வரா. அவ என்ன சொல்றானா, இந்த வீடு வந்து எனக்கு சொந்தமானது, அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களுமே எனக்கு தான் சொந்தம், ஹீரோ முதற்கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த வாடகைக்கு வீட்டுல இருக்க இந்த லேடியை வெளியே அனுப்பிடுறா. நம்மளுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல வர இந்த ஹவுஸ் ஓனர் லேடி ஹீரோவை செடியூஸ் பண்ண பாக்குறான். அவன் கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ண ஹீரோக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. அவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் இவங்க அதை கேட்கற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல மேல் மாடியில தான் இந்த வீடு இருக்கும். அந்த படியில இருந்து ஹீரோ அவளை கீழே தள்ளி விட அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இவனோட கிரைம் ரேட் வேற நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்கிறதும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அங்கேயும் தப்பிச்சு ஓடுறான். அடுத்த நாள் காலையில மனுஷங்க செஞ்ச பாவத்தை கங்கையில குளிச்சா போயிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு ஆன்டி குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவனுக்கு ஒரு ஸ்பார்க் தோணுது. அந்த லேடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் போக அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த கதவை தட்டுறான். அவங்களும் வெளியே வராங்க. இது நாள் வரைக்கும் அவங்க ஹீரோவை பார்த்ததே கிடையாது. ஆனா இவன், நீங்க ஏற்கனவே எனக்கு அறிமுகமான ஒரு நபர் மாதிரி இருக்கீங்க, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க தான் எனக்கு ஒரு விமர்சனத்தை தரணுங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீ யாருன்னே தெரியாது, என்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத, இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. அவங்க ஒரு சன்னியாசி. இவங்க எவ்வளவோ சொல்லியும் ஹீரோ கேட்கற மாதிரி தெரியல. அங்கேயே பேசிக்கிட்டு இருக்காம அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். வேற வழி இல்லாம அவங்களும் ஹீரோவை கூப்பிட்டு உள்ள படுக்க வைக்கிறாங்க. சாரி, தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க மரத்து மேல உட்காந்துக்கிட்டு ஆத்துக்குள்ள குளிச்சிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயமே இவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இப்ப வயசுக்கு வந்துட்டாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போக அங்க ஒரு ஆசிரமம் மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அங்க ஒரு குரு இருப்பாரு. அவர்கிட்ட தான் ஹீரோயின் வளர்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கும் இப்போ ஒரு கன்னி வயசு வந்துருச்சு. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அந்த குருவும் முடிவு பண்றாரு. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளைய நான் பார்க்க போறேன், கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட கட்டுப்பாடுல தான் வளர்ந்துகிட்டு இருக்கு, அது இல்லாம எனக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னால கண்டிப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. என்னோட கடைசி காலம் வரைக்கும் இங்கே இருந்து இந்த இடத்துலயே உங்களுக்கு சேவை பண்ணி சாகணும் அப்படிங்கறத என்னோட லட்சியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவரும் ஹீரோயினுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. பட் இருந்தாலும் அவங்க இங்கேயே இருக்கிறது தான் விருப்பப்படுறாங்க. ஒரு கட்டத்துல காதல் மட்டும் இல்லாம
இல்லாம ஒரு வாலிப வயசு இருக்கிற ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இவரு கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு இந்த குரு மேலேயே ஒரு காதல் வர மாதிரி தெரியும். அன்னைக்கு நைட்டே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. அடுத்த நாள் அங்க ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஹீரோயின் குளிச்சுட்டு வராங்க. அந்த குரு கிட்ட நிறைய அறிவுரைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க இருக்க அந்த வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கும் போல அந்த மனைவி இறந்துட்டாங்க. அவங்களோட டெட் பாடியை வேற ஒரு இடத்துல புதைக்கிறக்கோ இல்ல எரிக்கிறக்கோ இவருக்கு விருப்பம் இல்லாம இந்த ஆசிரமத்துக்கிட்டே ஒரு இடம் இருக்கும். அந்த கல்யாண இடத்துலயே அவரோட மனைவியோட உடம்ப புதைக்கிறார். இப்படியே கொஞ்ச நாட்களாக தன்னோட மனைவி இறந்த அந்த துக்கத்திலேயே இவருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. இவருக்கு அடுத்துதான் இந்த ஆசிரமத்தை பாத்துக்கிறதுக்காக ஹீரோயின் இருக்காங்க. அந்த தைரியத்துல மனைவி இறந்த துக்கத்திலேயே இந்த குருவும் இறந்து போயிடுறாரு. இவரோட டெட் பாடியை அந்த இடத்துல தான் புதைக்கணும்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே அந்த குருவோட உடலும் புதைக்கப்படுது. இப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட்டுக்கு வரும். ஹீரோயின் அந்த மயக்கம் தெரிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க ஹீரோவை அவனை பத்தின விஷயங்கள்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிவில ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல ஹீரோ வந்து ஒரு கொலையை பண்ணிட்டான், அவனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படுங்கிற மாதிரி ஒரு நியூஸை ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் சொல்ல எல்லா விஷயமும் உண்மைதான், இவன் எதுவுமே பொய் சொல்லல. இப்போதைக்கு நீ இங்கேயே தங்கிக்கலாம், உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் எப்ப சரியாகுமோ அப்போ இங்க இருந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இதை கேட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ இன்னும் சாப்பிடாம பட்னியா தான் இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்கன்னா நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு என்னோட ரூமுக்கு வா, நம்ம மீதியே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வரான். அங்க வரும்போது ஹீரோயின் உடம்புல ஒட்டு துணியே இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு சங்கடமா இருக்க வெளியே போக பாக்குறான். அப்போ அவங்க இவனை வெளியே போக வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்றான். அந்த குருவோட குடிசையில ஹீரோ எதுக்காக ஒரு கொலகாரனா மாறின, ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க போய் அவங்க கீழே தள்ளி விட்டதுனாலதான் நீ உங்க அப்பனையே கொலை பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு வந்து இப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் பண்ணி ஹீரோயின் பிரம்மச்சரியத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் இந்த மாதிரியான அந்தரங்க விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவனுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால ஹரஹர மகாதேவிகின்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரியான வாய்ஸ் டோன்ல தான் பார்க்க போனா இந்த படத்தை நான் பேசணும் போல. ஹீரோயினோட துணியை துவைக்கிறது, அங்க இருக்க அந்த இடங்களை எல்லாம் கிளீனா வச்சுக்கிறதுன்னு சொல்லி அத்தனை வேலைகளையும் ஹீரோ தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து டிவில ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா ஹீரோ கொலை பண்ணிட்டா நினைச்சிட்டு இருந்த இந்த அப்பங்காரனும் சாவல, அந்த ஹவுஸ் ஓனர் லேடியும் சாகல, அவங்க ரெண்டு பேருமே பொழைச்சிட்டாங்க. அதனால ஹீரோ வந்து கொலைகாரன் கிடையாதுன்னு சொல்லி தீவிர விசாரணைக்கு பிறகு அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அவனை நிரபராதின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோவோட அப்பங்காரனும் அவனை எங்க இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இதை கேட்கும் போது ஹீரோவுக்கும் ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு. இந்த நியூஸ் ஹீரோயினுக்கும் தெரிய வர அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு எது விருப்பமோ அதைத்தான் நீ செய்யணும், நீ இங்கேயே இருக்க ஆசைப்பட்டாலும் இருக்கலாம், அப்படி இல்ல உங்க அப்பா கூட போய் நீ வாழ்க்கையை வாழ போறேன்னு நினைச்சாலும் கூட அது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவுக்கு இங்கிருந்து போக விருப்பம் இல்ல, ஹீரோயின் கூடயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல தெரியும். அது இல்லாம அந்த பழைய குருவோட ஆசிரமம் ஒன்று இருக்கும். அங்க இருந்து ஹீரோயின் வெக்கேட் பண்ணிட்டு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. நாம ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கே போய் செட்டில் ஆயிடலாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்ல இவங்களும் அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் லேடி ஒரு கேங்கை கூட்டிட்டு இங்க வர, எதுக்காகனா ஹீரோவை அவ கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அவனோட கழுத்துல ஒரு லாக்கெட் மாதிரி ஒன்று இருந்திருக்கும், அதுதான் இவளை சேவ் பண்ணிருக்கு, இவங்களோட உயிரை காப்பாத்தி இருக்கு. இதனால நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்கிற மாதிரிலாம் இந்த ஹவுஸ் ஓனர் லேடி ஹீரோயினுக்கு ஹீரோவுக்கு ப்ரொபோஸ் பண்றா. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி இவளை பிடிக்காம தான் கீழே தள்ளி விட்டு வந்திருப்பான். இங்கேயும் அவ அதே மாதிரி சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என் மேல இருக்கிறது காதல் கிடையாது, அது வெறும் லஸ்ட் தான், நீ நானும் கண்டிப்பா சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்ல அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. சரி இவனுக்கு தான் நம்ம சொல்ற இந்த விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது, பேசாம ஹீரோயினுக்கே அதை சொல்லி புரிய வைக்கலான்னு அவகிட்ட நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அவனை எங்கூடயே அனுப்பி வச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க தான் மனிதர்களோட மனசை எல்லாம் படிச்சவங்க தானே, இந்த விஷயத்த கூட அவங்க பொறுமையா தான் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த கேங்குக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்க இடையில ஹீரோயின் வந்துடுறாங்க. அந்த கத்தி இவங்களோட வயித்துக்குள்ள இறங்கி ஹீரோ நிம்மதியா வாழலாம்னு சொல்லி எவ்வளவோ கனவுகள் எல்லாம் கண்டிருப்பான். ஆனா அது அத்தனையுமே இங்க இடத்துலயே வீணா போயிடும். அந்த ஹவுஸ் ஓனர் லேடியும் ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க நடந்த இந்த விஷயத்துக்கு நான் எந்த ஒரு காரணமும் இல்ல, நீங்க தான் உள்ள வந்துட்டீங்க இப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு அந்த கேங் ஒட்டு மொத்தமா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்குள்ள அந்த பாபாவையும் அவரோட மனைவியும் எந்த இடத்துல புதைச்சிருப்பாங்களோ அதே இடத்துல தான் இவங்களும் புதைக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க கேட்கறாங்க. சரின்னு அந்த ஆத்துக்குள்ள படகை கொண்டு போய் நிறுத்தி அவங்களோட டெட் பாடியை அவங்க விருப்பப்படியே புதைக்கலாம்னு சொல்லி ஹீரோவும் முடிவு பண்ணிட்டான். அவங்க இன்னும் சாவுல, உடம்புல ஏதோ கொஞ்சம் நஞ்ச உயிர் இருக்கும் போல. அதுக்குள்ள ஹீரோவுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துலயே அவங்கள இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியும். இந்த